சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவுக்கு என்னானாலும் பரவாயில்லன்னு அமைதியாக இருந்த ரோகிணி இப்போ சிட்டி சொன்ன உண்மையால் போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிறாங்க. ரோகிணி மேலே விஜயா ரொம்ப கோபத்தில் இருக்க ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மனோஜ் எப்படியாவது ரோகிணியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும், போலீஸ் ரோகிணியை வெளுத்து வாங்கிடக்கூடாது, அது மட்டும் இல்லை பாவம் ரோகிணி அம்மாவுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுக்க முடியாமல் தான் இப்படி செய்கிறேன்னு சொல்லி மாட்டிக்கிட்டாலே. அப்பா நீங்கள் தான்ப்பா பேசி ரோகிணியை மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு மனோஜ் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. உடனே விஜயாவும் வேண்டாம் வேண்டாம், அந்த ரோகிணி செஞ்ச தப்புக்கு அவள் நல்லா அனுபவிக்கட்டும். அந்த ரோகிணி என்ன எனக்காக நல்லதாக செஞ்சுருக்கா, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா, அந்த சிட்டிலாம் ஒரு ஆளுன்னு அவங்கிட்ட போய் உதவி கேட்டிருக்கானா, இவ எப்படி இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாக இருக்க முடியும் அப்படின்னு விஜயா பேசுகிறாங்க. உடனே அண்ணாமலை போதும் விஜயா இப்படியெல்லாம் பேசாத, நீ முதல்ல நல்ல மாமியாராக இருந்திருந்தா ரோகிணியும் நல்ல மருமகளாக இருந்திருப்பா. என்னதான் இருந்தாலும் நீ பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மருமக தானே ரோகிணி. நீ நல்ல மாமியாராக இருந்திருந்தா ரோகிணியும் நல்ல மருமகளாக இருந்திருப்பா. ஆனால் நீ தான் யார் பேச்சையும் கேட்காம தேடி போய் ரோகிணி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு கூட்டிகிட்டு வந்த. அதான் ரோகிணி அவளால் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சிட்ருக்கா. நான் போய் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாங்க, அந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் தான் நல்லது. இன்னும் அவள் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சுருக்காளோ, அந்த ரோகிணியால் என்ன வேற நீங்கள் இப்படி பேசுகிறீங்கல்ல அப்படின்னு விஜயா கோவப்படுறாங்க. உடனே இங்கே ரவியும் கேட்குறாரு, இப்படி ரோகிணியை நீ செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முத்துக்கும் மீனாவுக்கும் அந்த சிட்டினா கொஞ்சம் கூட பிடிக்காது ஆகாது. அப்படி இருக்கும்போது எதுக்காக இவங்க நம்ம வீட்டு விஷயத்த அந்த சிட்டிக்கிட்ட சொல்லி உதவி கேட்கணும்? இவங்க எத்தனை முறை சிட்டிக்கிட்ட உதவி கேட்டிருக்காங்கன்னு வேற தெரியலையேன்னு சொல்ல, நீ சரியாக தான் சொன்ன ரவி, ரோகிணி என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில் வரணும்னா அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த ரோகிணி என்ன வேணாலும் செய்வாங்க போல். ரோகிணியெல்லாம் இனி நம்பவே கூடாது அப்படின்னு ஸ்ருதியும் ரவியும் பேசிகிட்டு இருக்க, உடனே விஜயா சொல்கிறாங்க, நான் கூட இந்த முத்து தான் ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு வந்த போலீஸ்கிட்ட முத்துவை வேற மாட்டி கொடுத்துட்டேன். ஆனால் முத்து மேலே எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சிருச்சுல்ல. முதல்ல முத்துவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ரோகிணி வரணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன். நீங்கள் தான் சொன்னீங்களே இந்த ரோகிணியை நான் தான் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன்னு. அப்புறம் அவள் இந்த வீட்டுக்கு வர வேண்டான்னு நான் சொன்னாலும் நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல, உடனே மனோஜும் அம்மா ரோகிணி இல்லாமல் நான் எப்படிம்மா இந்த வீட்டில் இருக்கிறது? ரோகிணி எந்த தப்பும் செய்யலை. நீங்கள் 10 லட்ச ரூபா கேட்ட உடனே ரோகிணிக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஆனாலும் அந்த சிட்டிக்கிட்ட பேசுனது தப்பு தாம்மா, உதவி கேட்க போனது தப்பு தான். அதை நான் சொல்லி ரோகிணிக்கிட்ட புரிய வைக்கிறேம்மா. ஆனால் அதுக்காக ரோகிணி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கணுமா என்ன? நம்ம குடும்பத்துக்காக ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்காமான்னு சொல்ல, ரோகிணி ஒன்றும் செய்யலை. அவள் என்ன பெரிய பணக்கார வீட்டு பொண்ணா? நம்ம கேட்டப்பெல்லாம் பணத்தை அவங்க வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்தான்னு சொல்கிறதுக்கு? உன் அப்பாவோட பணத்தை எடுத்து எங்கள் எல்லாரையும் ஏமாற்றி உனக்காக பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுத்தா. இப்படி நம்ம குடும்பத்தை அவள் ஏமாத்திருக்காளே தவிர்த்து பெருசாக எந்த நல்லதும் செய்யலை. தேவையில்லாமல் அந்த ரோகிணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாத மனோஜ். அந்த ரோகிணி இல்லைன்னா கண்டிப்பாக உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பித்து கொடுக்கலான்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன். இதில் போலீஸ் வந்து அவமானப்படுத்தி அந்த ரோகிணியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு நீங்கள் எல்லாரும் திட்டம் போடுறீங்களா அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசும்போது, மனோஜ் இரு நான் வரேன், 2 பேரும் போய் பேசுவோம். எப்படியாவது முடிஞ்சால் ரோகிணியை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவோம். ஆனால் ரோகிணி இனியும் திருந்தலைன்னா நானே பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ரோகிணி என்னென்னவோ தப்பு செஞ்சா, நானும் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இப்போ குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்திட்டா. வீடு தேடி வந்து போலீஸ் ரோகிணியை கூப்பிட்டு போகிற மாதிரி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கா, அதுவும் யாருக்கும் தெரியாமல். ரோகிணி செஞ்சது பெரிய தப்பு தான், அதை என்னால் மன்னிக்க முடியாது. ரோகிணி திரும்பி வந்ததுக்கப்புறமா இதை பற்றி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணிக்காக போலீஸில் போய் பேசணும் அப்படின்னு அண்ணாமலையும் இங்கே வந்து மனோஜும் முடிவெடுத்தாலும் விஜயாவுக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை. ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணுன்ற எண்ணமும் இல்லை. ரோகிணி அங்கே எல்லாரும் முன்னாடி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. போலீஸும் ரோகிணிக்கிட்ட விசாரிக்கிறாங்க, என்னம்மா இது, எவ்வளோ பெரிய குடும்பத்தில் அதுவும் மூத்த மருமகளாக இருக்கிறீங்க, நீங்கள் இந்த சிட்டிக்கிட்ட உதவி கேட்டிங்களா? அப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் எங்களை தேடி வந்திருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்கக்கிட்டேயே நீங்கள் பேசியிருக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் ஏதோ இந்த சிட்டிக்கிட்ட கடன் வாங்கினதா சொல்கிறீங்க. ஆனால் அதுக்காகலாம் இப்படி உதவி கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. எனக்கு என்னவோ ரோகிணிக்காக இவங்க இந்த சிட்டி உதவி செஞ்ச மாதிரியே இந்த சிட்டிக்காகவும் ரோகிணி நீங்கள் நிறைய உதவி செஞ்ச மாதிரிலாம் இருக்குது. அப்போ 2 பேரும் சேர்ந்து இன்னும் என்னென்ன தப்பெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, இல்லை என்னென்ன உண்மையெல்லாம் மறைக்கிறீங்கன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே நிற்கும்போது ரோகிணிக்கிட்ட இப்படி கேள்வி கேட்டு அங்கே இருக்கிற போலீஸும் சந்தேகப்படுறாங்க.
உடனே ரோகிணியும், எனக்கு எதுவுமே தெரியாது. சொல்லப்போனால் இந்த சிட்டிக்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கேன். மாதம் மாதம் அதுக்காக பணம் கொடுக்க போவேன். அப்போ கூட நான் சரியாக அந்த சிட்டிக்கிட்ட பேசினதில்லை. இந்த சிட்டிக்கு நான் ஏன் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சிட்டியை பார்த்து முறைக்கிறாங்க. என்னையே மாட்டி விட்டுட்டல. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? ஆளுங்களை அனுப்பி முத்துவை மாட்டி விடணும்னு நினச்ச நீ இப்போ என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே சிட்டி. உன்னை நம்பி நம்பி அந்த நகை வாங்கியும் ஏமாந்தேன். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயத்த செய்ய சொன்னேன், அதை கூட செய்ய முடியாமல் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இத்தனை பேர் கேள்வி கேட்க நான் தலை குனிஞ்சு நிற்கிறதுக்கு காரணமாக இருந்துட்டே சிட்டி. இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி நினச்சிருந்தா உன்னை தேடி நான் வந்திருக்கவும் மாட்டேன், இந்த உதவியை கேட்டிருக்கவும் மாட்டேன். 10 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாது, என்ன செய்யன்னு யோசிச்சு சிட்டியை தேடி போனேன். இப்போ பேசாமல் வெளியில் கடன் வாங்கியாவது அந்த 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து பிரச்சனையை முடிச்சிருக்கலாம் போல. அதை விட பெரிய பிரச்சனையாக செஞ்சிட்டானே இந்த சிட்டி. இந்த சிட்டி இப்படியெல்லாம் அவமானப்படுத்தி நம்மளையும் மாட்டி விடுவான்னு எதிர்பார்க்கல. முத்துவையும் மீனாவையும் இந்த சிட்டிக்கு பிடிக்காது. அதனால் சிட்டியோட ஆளுங்க அந்த ரதி வீட்டில் உள்ள எல்லாரையும் வெளுத்து வாங்கிட்டு முத்து பேரை சொல்லி அவங்க அங்கேருந்து கிளம்பிடலான்னு நினச்சி இப்போ எனக்கு இப்படி ஒரு நிலைமை. அதுலேயும் மீனா என்னை நிற்க வச்சு அந்த பேச்சு பேசுனாங்க. விஜயாத்தை இந்த வீட்டு பக்கமே வராத, நீ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பேசுகிறாங்க. இனி யார் எனக்காக வந்து பேசுவா, எப்படி அந்த வீட்டுக்கு போகிறது, இந்த போலீஸ் வேற சந்தேகப்படுறாங்களே அப்படின்னு ரோகிணி தாளை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே மீனாவும், சார் அதான் உண்மை தெரிஞ்சிருச்சே சார், என் வீட்டுக்காரரை நீங்கள் விட்டுருக்கலாம்ல சார். அது மட்டும் இல்லை, என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் செய்யலை சார். முத்து அவர் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தார். ரதி வீட்டில் போய் பேச தான் சார் போனார். ஆனால் பிரச்சனை செஞ்சது, ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சதெல்லாம் இந்த சிட்டி மட்டும் இல்லை சார். இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த ரோகிணி. 2 பேரையும் நீங்கள் வெளியில் விட்டுறாதீங்க சார், சும்மா விட்டுறாதீங்க. இவங்களால இன்னும் என்னென்ன பிரச்சனைலாம் நடந்தது, எங்களை அவமானப்படுத்த இந்த சிட்டியும் ரோகிணியும் என்னெல்லாம் திட்டம் போட்டாங்கன்னு ஒவ்வொரு உண்மையாக கண்டுபிடிக்கணும் சார். இந்த ரோகிணி மறுபடியும் மருமகளா எங்கள் வீட்டுக்கு வரவே கூடாது. இந்த ரோகிணி திருந்தவே மாட்டாங்க சார். அதுவும் சிட்டிக்காக இந்த ரோகிணி என்ன வேணாலும் செய்வாங்க. ஏங்க, உங்கள் ஃபோன் கூட ஒரு முறை காணாமல் போச்சுல்ல, அப்போ நீங்கள் சிட்டி மேலே சந்தேகப்பட்டீங்க தானே? எனக்கு இப்போதாங்க புரியுது. நம்ம வீட்டில் இருந்தே பிரச்சனை செய்யணும்னு நினச்ச ரோகிணி உங்கள் ஃபோனை கூட இந்த சிட்டிக்கிட்ட எடுத்து கொடுத்தாலும் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு மீனா சொன்னதை கேட்டுட்டு உடனே ரோகிணி மீனாவை பார்த்து, மீனா இப்படி தேவையில்லாமல் பொய் சொல்லாதீங்க. நான் தான் செஞ்சேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் இப்போ ஏதோ தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், அவமானப்பட்டு நிற்கிறேன். இதெல்லாம் காரணம் காமிச்சு நான் செய்யாத தப்பெல்லாம் செஞ்சதா சொல்லி மாட்டி விடாதீங்க. இப்போ என்ன, நான் செஞ்ச தப்புக்கு உங்கள் 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுமா? நான் மன்னிப்பு வேணாலும் கேட்குறேன். இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிருங்க மீனா. என்னால் இதுக்கு மேலே அவமானப்பட்டு நிற்க முடியாது மீனா அப்படின்னு மீனா முன்னாடி மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க ரோகிணி. உடனே முத்து, பாத்தியா மீனா, இவங்க இங்கேருந்து வர்றதுக்காக நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்களே. போலீஸ் வீடு தேடி வந்து நான் எந்த தப்புமே செய்யலை, ஆனாலும் என்னை கூட்டிகிட்டு வரும்போது இந்த ரோகிணி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருந்தா அமைதியாக தானே இருந்தாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா ரோகிணி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் இவங்க பிரச்சனையில் இருந்தால் நாம் இவங்களை காப்பாற்றணும், இவங்களுக்கு உதவி செய்யணும். அதுக்காக மன்னிப்பு கேட்குற மாதிரி கூட அந்த பார்லலமாக நடிப்பாங்க. நாம் நம்பக்கூடாது மீனா. செஞ்ச தப்புக்கும் சொன்ன பொய்யுக்கும் இந்த ரோகிணி நல்லா அனுபவிக்கணும். அப்போ தான் நம்ம அருமை பெருமை இவங்களுக்கு தெரிய வரும். ஒரே வீட்டில் தான் எல்லாரும் இருக்கோம். அந்த மனோஜ் சொன்னதால தான் உதவி செய்கிறதுக்காக அந்த ரதியோட வீட்டுக்கே நான் போனேன். அதை கூட யோசிக்காம என்னை மாட்டி விடணும்னு இந்த ரோகிணியும் சிட்டியும் திட்டம் போட்டிருக்காங்கன்னா இவங்களுக்கெல்லாம் நாம் ஏன் மீனா உதவி செய்யணும் அப்படின்னு முத்து பேசிகிட்டு இருக்க. உடனே அங்கே இருந்த போலீஸும், போதும் போதும், உங்கள் பிரச்சனையே பெரிய பிரச்சனையால் இருக்குது, அதான் ரோகிணியை கூட்டிகிட்டு வந்துட்டோம்ல விசாரிக்க. முத்து, எந்த தப்பும் நீங்கள் செய்யலைன்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. அதுக்காக இவங்களை நீங்கள் எதுவும் பேசக்கூடாது. மீனா, முத்துவை கூட்டிகிட்டு போகலாம். தப்பு செஞ்ச ரோகிணி வெளியில் வரவே முடியாது. அதான் அந்த சிட்டிக்கிட்ட பேசி அங்கே பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக நான் தான் சிட்டியோட ஆளுங்களை அனுப்புனேன்னு அதான் ரோகிணி ஒத்துக்கிட்டாங்களேன்னு சொல்ல, இல்லை சார், அங்கே வந்த பிரச்சனையை சமாளிக்க பேசுகிறதுக்காக தான் அனுப்புனேன். ஆனால் இவன் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனையை பெருசாக்குவான்னு எனக்கு தெரியாது சார். உண்மையாகவே வேணா சிட்டிக்கிட்ட கேளுங்க, நான் எதுவும் செய்யலை சார். சிட்டி, நீயாவது உண்மையை சொல்லு சிட்டி, உன்னால் நானும் அவமானப்பட்டு நிற்கிறேன்னு சொல்ல. உடனே சிட்டியும், என்ன ரோகிணி மேடம், நீங்கள் சொல்லி தானே ஆளுங்களெல்லாம் அனுப்புனேன், இப்போ என்ன மாற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? நான்லாம் இதில் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களால் நானும் என் ஆளுங்களும் இங்கே நிற்கிறது உங்களுக்கு தெரியலையா என்ன? நீங்கள் மட்டும் அங்கேருந்து கிளம்பணும்னு பார்க்குறீங்க. எங்கள் மேலே மட்டும் பெருசாக என்ன தப்பு இருக்குது? நீங்கள் சொல்லி நாங்கள் செஞ்சோம், அவ்வளவுதான். தப்பு செஞ்சது நாங்கள் தான் தப்பு செஞ்சோன்னு சொன்னால் தப்பு செய்யறதுக்கு காரணமாக இருந்த நீங்களும் தான் தப்பு செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சிட்டி சொல்கிறாரு. உடனே இங்கே முத்துவும், மீனா
எனக்கு சவாரிக்கு வேற போகணும். இந்த ரோகிணி செஞ்ச தப்பால் நான் வேற அவமானப்பட்டு நிற்கிறேன். நீ வா மீனா, நம்ம கிளம்பலாம். இந்த ரோகிணிக்கு என்ன ஆனால் நமக்கு என்ன? இனி யாருக்கும் சப்போர்ட் பண்ணவும் கூடாது, யாருக்கும் உதவி செய்யக்கூடாது மீனா. நம்ம வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அந்த மனோஜா இருக்கட்டும், ரோகிணி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சந்தோஷப்படுவாங்களே தவிர்த்து எந்த உதவியும் செய்ய மாட்டாங்கன்னு இப்போ நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர அங்கே வந்து அண்ணாமலையும் மனோஜும் வந்து நிற்கிறாங்க. ரோகிணி மனோஜையும் அண்ணாமலையும் பார்த்த உடனே 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அழுகுறாங்க. மனோஜ், நல்ல வேளை நீ வரமாட்டியோன்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். நீயாவது பேசு மனோஜ். அந்த முத்துவும் மீனாவும் என்னை என்னெல்லாம் திட்டுறாங்க தெரியுமா, எப்படிலாம் பேசுகிறாங்க தெரியுமா? நான் உன் அம்மா நல்லா இருக்கணும், பிரச்சனை உன் அம்மாவுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தானே எனக்கு என்ன செய்யன்னு தெரியாமல் இந்த சிட்டிக்கிட்ட போய் உதவி கேட்டுட்டேன். அதுக்காக நான் என்னவோ பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் நான் தப்பு செஞ்சிட்டேன்னு நினைக்கிறாங்க மனோஜ். பேசி புரிய வச்சு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியான்னு கேட்க, நீ கவலைப்படாத, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். என்னதான் அப்பாவுக்கு உன் மேலே கோவம் இருந்தாலும் அம்மா கிட்ட உன்னை பற்றி பேசி சப்போர்ட் பண்ணி எப்படியாவது போலீஸ்கிட்ட புரிய வச்சு கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கோம். தப்பு செஞ்சது சிட்டி, நீ எதுக்கு கவலைப்படணும்? நாங்கள் வந்துட்டோம்ல, நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப ஆறுதலாக பேசுகிறாரு. உடனே ரோகிணி நினைக்கிறாங்க, பரவாயில்ல, இந்த விஷயத்துலையாவது மனோஜ் நம்மளை விட்டு கொடுக்காம சமாளித்து பிரச்சனையை வந்து சரி செஞ்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறாரே, அது வரைக்கும் போதும் அப்படின்னு நினைக்கும்போது அண்ணாமலை வந்து மெதுவாக போலீஸ்கிட்ட பேசுகிறாரு. சார், எங்கள் வீட்டு மருமக ஏதோ தெரியாமல் சிட்டிக்கிட்ட உதவி கேட்டுட்டா, அதுக்காக இப்படி கூப்பிட்டு வந்து அதுலேயும் பெரிய பிரச்சனை செய்ய வேண்டாம் சார். பாவம் ரோகிணி, அவளை விட்டுறலாமே அப்படின்னு சொல்லும்போது, என்ன நினச்சிட்ருக்கீங்க? இவங்க வந்து சொன்னதா அந்த சிட்டியும் ஆளுங்களை அனுப்பி அந்த ரதி வீட்டில் உள்ள எல்லாரையும் வெளுத்து வாங்கியிருக்காங்க. 2-3 பேர் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா யார் பதில் சொல்வா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்கணும்? ரதி வீட்டில் உள்ளவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதுக்காக நாங்கள் உங்களை கூப்பிட்டு விசாரிக்க கூடாதா என்ன? உடனே நீங்கள் வந்து உங்கள் மருமக ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அவங்க என்ன நல்லதாக செஞ்சுருக்காங்க? நாங்கள் இல்லை தெரியாமல் கூப்பிட்டு இங்கே விசாரிச்சுட்ருக்கோமா? எப்போ அவங்கள வெளியில் அனுப்பணும், என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்காகலாம் உங்கள் வீட்டு மருமக ரோகிணி ரொம்ப நல்லவங்கன்னு நாங்கள் முடிவெடுக்க முடியாது. அந்த சிட்டி என்னடானா ரோகிணி சொல்லி தான் எல்லாத்தையும் செஞ்சேன்னு என்னை மட்டும் நீங்கள் வந்து கூப்பிட்டு விசாரிச்சிங்களே, ரோகிணியும் வர வைங்கன்னு சொல்கிறாரு. என்னதான் சிட்டியோட ஆளுங்க அங்கே ஆளுங்களை போய் வெளுத்து வாங்கி தப்பு செஞ்சுருந்தாலும் அவங்க அங்கே போகிறதுக்கு காரணம் இந்த ரோகிணி தானே. இப்போ அழுது என்ன பிரயோஜனம்? தப்பு செய்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். அதுவும் சிட்டி மாதிரி ஆளுங்க கிட்ட போய் உதவி கேட்டால் இந்த ரோகிணி நாங்கள் என்னன்னு சொல்ல? இவங்க பெருசாக எந்த நல்லதும் உங்கள் குடும்பத்துக்காக செய்ய மாட்டாங்க. இவங்கள பார்த்தா அவ்வளோ நல்லவங்க மாதிரியும் தெரியல. இந்த ரோகிணியை நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். உடனே மனோஜும், என்ன சார் நீங்கள் என் மனைவியை எப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க, என்ன உங்கள் மனைவியை வேற எப்படி பேச முடியும்? பிரச்சனைன்னு வந்தா உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பான்னு பெரியவங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு பேசி ஒரு முடிவெடுத்துருக்கணும். இல்லை வேறு யாரையாவது கூப்பிட்டு அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட பேச வச்சுருக்கணும். இந்த சிட்டிலாம் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட உதவி கேட்க போயிருக்காங்க ரோகிணி. அப்போ ரோகிணியை பற்றி நாங்கள் என்ன நினைக்க முடியும்? சிட்டி கூட சேர்ந்து இவங்க என்னெல்லாம் திட்டம் போட்டு செஞ்சுருக்காங்கன்ற உண்மை எல்லாமே நாங்கள் கண்டுபிடிக்கிறதா இருக்கோன்னு சொல்ல, உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, நான் வேற சிட்டி கேட்டான்னு நிறையா உதவி செஞ்சுருக்கேன். இந்த முத்து மீனாவுக்கு பிரச்சனை வரணும்னு சிட்டி சொன்ன எல்லாத்தையும் வேற செஞ்சனே. அதெல்லாம் தெரிய வந்தா இந்த வீட்டில் உள்ள யாராவது என்னை மதிப்பாங்களா, இல்லை மருமகளாக தான் ஏற்றுப்பாங்களா? வசமாக மாட்டிக்கிட்டேன் போல. அப்போ இவங்க யார் பேசினாலும் நான் வெளியில் போக முடியாது, அவ்வளவுதான். இந்த சிட்டி கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வார், இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடலான்னு நினச்சேன். ஆனால் சிட்டியாலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், இப்படி மாட்டிக்கிட்டு அவமானப்பட்டு நிற்பேன்னு நான் எதிர்பார்க்கவே வரல. அப்போ மனோஜால் கூட என்னை காப்பாற்ற முடியாது போலையே அப்படின்னு ரோகிணி கண் கலங்கி நிற்கிறாங்க. அண்ணாமலையும் மனோஜும் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க, ஆனால் முடியவே முடியாதுன்னு, ரோகிணி மேலே தப்பு இருக்குது, அவங்க வெளியில் இப்போதைக்கு வரவே முடியாதுன்னு அனுப்பி விட்டுறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜ் அப்படின்னு சொல்ல, நான் என்ன செய்கிறது ரோகிணி, நீ செஞ்சது தப்பு. எனக்கே தெரியாமல் நீ அந்த சிட்டியை போய் பார்க்க போயிருக்க. என் அம்மாவும் உன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. போனா போதுன்னு உனக்காக பேச வந்து அங்கே பாரு, போலீஸே உன்னை நம்ப மாட்டிக்கிறாங்க. என்ன சொல்லி உன்னை வெளியில் கூட்டிகிட்டு வருது, மறுபடியும் நீ எப்படி எங்கள் வீட்டுக்கு வருவேன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்ல, அண்ணாமலை சொல்கிறாரு, பாத்தியா ரோகிணி, நீ செஞ்ச தப்பால் நீ எங்கே வந்து நிற்கிறேன்னு நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம். நீ வெளியில் வர வாய்ப்பில்லை போல. ஆனால் தப்பு செய்யாத முத்து வெளியில் வந்துட்டான். இதுலையே தெரிய வேண்டாமா நீ எப்படி என்ன வேலை செஞ்சுருக்க, முத்து நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கான்னு. சரி வா வா மனோஜ், நம்ம போய் வேறு ஏதாவது யோசித்து ஒரு நல்ல முடிவை எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் மனோஜும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரோகிணி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அந்த சமயம் தனியாக இருக்கிற ரோகிணி அங்கே மெதுவாக சிட்டியை பார்த்து திட்டுறாங்க. என்ன, நீ பெரிய ஆளுன்னு நினச்சேன்,
எத்தனை பேருக்கு பணம் கொடுத்து ஏமாத்திருக்க, என்ன பெரிய வேலையெல்லாம் செஞ்சுருக்க. ஆனால் ஒரு சின்ன வேலையை உன்னால் செய்ய முடியாதா? உன்னால் பாரு, நான் வெளியிலேயே போக முடியாது போல. என்ன சிட்டி இப்படியெல்லாம் செஞ்சுட்ட? நீ பேசாம இந்த பிரச்சனைக்கும் ரோகிணிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு போலீஸ்கிட்ட சொல்லி எப்படியாவது என்னை மாட்டி விடாம இருந்திருக்கலாம்ல. நீ என்ன போலீஸ்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டேன்னு கேட்கும்போது, என்ன ரோகிணி மேடம், நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்கன்னு நினச்சேன். நீங்கள் சொல்லி தானே இந்த வேலையை செஞ்சேன். அப்போ உங்கள் பேரை சொல்லாமல் நான் என்ன முத்து பேரை சொல்ல முடியுமா? இல்லை உங்கள் மாமியார் பேரை சொல்ல முடியுமா? நீங்கள் தானே என்னை இப்படி செய்ய சொன்னீங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நல்லா தான் பேசுகிறீங்க. ஆனால் அந்த ரதி வீட்டில் உள்ளவங்க என் வீட்டில் உள்ள எல்லார் மேலேயும் கோவமாக இருக்காங்க. கண்டிப்பாக வெளியில் நான் போவே முடியாது. ஆனால் இப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஏற்கனவே ஒரு நகையை கொடுத்து என்னை ஏமாத்துனீங்க. அப்போவே நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கணும். மறுபடியும் உங்ககிட்ட உதவி கேட்டேன்ல, அது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு ரோகிணி சிட்டிக்கிட்ட ரொம்ப கோவமாக பேச, உடனே சிட்டி, போதும் ரோகிணி மேடம், இதுக்கு மேலே என்னையும் என் ஆளுங்களையும் நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது. உங்களை பற்றின உண்மை எல்லாம் தெரியும். ஆனால் நான் எவ்வளோ பொறுமையாக இருக்கேன். உங்களை இன்னும் நான் மாட்டி விடவே இல்லையே. அப்போ நான் உண்மையாகவே உங்களை பற்றின உண்மையை சொல்லி மாட்டி விட்டால் உங்கள் நிலைமை என்ன ஆகுமோ தெரியலன்னு சொல்ல, நீ ஏற்கனவே செஞ்ச வரைக்கும் போதும் சிட்டி. இனி நீ எதுவுமே எனக்காக செய்ய வேண்டாம். என் பையன் வேற பாவம், என் வீட்டில் தனியாக என்னை நினச்சி அழுதுகிட்டே இருப்பான். இங்கே கிருஷ்ணா வரும்போது எவ்வளோ அழுதான். எப்படி தான் நான் வெளியில் போகிறதுன்னு தெரியல அப்படின்னு ரோகிணி யோசிக்கிறாங்க. இங்கே முத்துக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. ரோகிணியோட அம்மா குணமாயிட்டாங்க, அவங்கள நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. உடனே இங்கே முத்துவும் மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா, இப்போ இருக்கிற நிலமையில அங்கே கிறிஷோட பாட்டியவும் கொண்டு போய் விடணும். கிறிஷ், இனி உன் பாட்டி கூட நீ சந்தோஷமாக அந்த வீட்டில் இருக்கலாம். உன் பாட்டிக்கு குணமாயிருச்சான். உன்னையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக சொல்லிக்கிட்டே இருக்காங்க என் அம்மா அப்படின்னு சொல்லும்போது, உடனே இல்லை முத்து மாமா, நான் இங்கேருந்து போக மாட்டேன். அந்த ரோகிணி ஆண்டி எப்போ இங்கே வீட்டுக்கு வருவாங்கன்னு கேட்குறான். உடனே மீனாவும், ஏன் கிரிஷ், உனக்கு என்ன திடீர்னு ரோகிணி மேலே அவ்வளோ பாசம்? இங்கே முத்துவை என் வீட்டுக்காரரை முத்து மாமாவை இங்கே போலீஸ் கூட்டிகிட்டு போகும்போதும் நீ இப்படி தான் அழுத. அப்புறம் ரோகிணிக்கும் இப்படி தான் அழுதுட்ருக்க. நாங்கள் பார்க்குற மாதிரியா அந்த ரோகிணி உன்னை பார்த்துக்கிறாங்க? நாங்கள் உன்னை கவனிக்கிற மாதிரியா அந்த ரோகிணி உன்னை கவனிக்கிறாங்க? உன் மேலே எங்களுக்கு இருக்கிற அக்கறை அந்த ரோகிணிக்கு கொஞ்சம் கூட இல்லை. உன்னை அன்னைக்கு ரோகிணி திட்டினாங்கல்ல, அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆனால் உனக்கு என்ன? நீ ஏன் ரோகிணியை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. உடனே கிரிஷ் என்ன பதில் சொல்லன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு, இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே எனக்கு முக்கியம்தான் மீனா ஆண்டி. இந்த வீட்டில் நான் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்கல்ல, அதே மாதிரி அந்த ரோகிணி ஆண்டி எனக்கு சாப்பிட தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்கல்ல, அதனால தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சரி மீனா, நம்ம கிறிஷையும் கொண்டு போய் விட்டுட்டு கிறிஷோட பாட்டியவும் அவங்க வீட்டில் விட்டுட்டு வந்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது, பூ கொடுக்குற வேலை இருக்குங்க, அது மட்டுமா, டெக்கரேஷன் ஆர்டருக்காக வேற வெளியில் போகணும். நீங்கள் கிறிஷை கூட்டிகிட்டு போங்க. கிறிஷுக்காகவும் கிறிஷோட பாட்டிக்காகவும் தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்கள கொண்டு போய் விட்டுட்டு எப்போ வேணும்னாலும் ஃபோன் பண்ண சொல்லுங்கள், நம்ம பார்த்துக்கிறதா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே இங்கே விஜயாவும், என்ன முத்து, கிறிஷை கூட்டிகிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்க, அதாம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கிறிஷோட பாட்டியை பார்க்கறதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இப்போயாவது யோசிச்சு இந்த பையன் கிறிஷை அங்கே கூட்டிகிட்டு போய் விடணும்னு நினச்சிங்களே, அதுவே போதும்னு சொல்ல, அண்ணாமலையும், ஏன்பா முத்து, இங்கே அவங்க பாட்டிக்கு குணமாயிருச்சா, நல்லா ஆயிட்டாங்களா, தனியாக இருந்து கிறிஷை பார்த்துப்பாங்களா, இல்லை அவங்களையும் இங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னு கேட்க, என்னப்பா சொல்கிறீங்க, கிறிஷ் நம்ம வீட்டில் இருக்கிறதே நம்ம அம்மாவுக்கு பிடிக்கல, மனோஜுக்கு பிடிக்கல, இதில் கிறிஷோட பாட்டியை கூட்டிகிட்டு வந்தால் அவ்வளவுதான், பிரச்சனை இன்னும் அதிகமாயிரும்பா. ஏற்கனவே அந்த பார்லலம்மா செஞ்ச பிரச்சனையிலேருந்தே நம்மளால் வெளியில் வர முடியல. அதனால தான் அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டுமாப்பா, அப்பப்போ நானும் மீனாவும் போய் பார்த்துக்குறோம்ப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலையும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிறிஷோட பாட்டி தனியாக இருந்து கிறிஷை கவனிச்சிக்க முடியாது. இப்போ வரைக்கும் கிறிஷோட அம்மா தன்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் பார்க்கல. நீயும் மீனாவும் தான் அப்பப்போ போய் பார்த்து சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா கவனிச்சிக்கிறீங்க. இப்போ அவங்க தனியாக இருக்கட்டும்னு அவங்க தங்கியிருக்க வீட்டில் கொண்டு போய் விட்டாலும் அவங்கள பார்த்துக்க யாராவது வேண்டாமா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் ஃபோன் பண்ணி அங்கே போகிறதுக்குள்ளே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க. பேசாமல் கிறிஷோட பாட்டி இங்கே கூட்டிகிட்டு வா, இன்னும் ஒரு 4-5 நாள் இங்கே இருக்கட்டும், அதுக்கப்புறம் நல்லா சரியானதுக்கப்புறம் 2 பேரையும் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, உடனே மீனாவும், ஏங்க நம்ம மாமாவே சொல்லிட்டாங்க, அப்புறம் என்ன,
நாம் தங்கியிருக்க இடத்துல கிறிஷோட பாட்டி ரெஸ்ட் எடுக்கட்டுமே, வேறு யார்கிட்டையும் உதவி கேட்க வேண்டாம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல இங்கே அமைதியாகவே இருக்கிறாங்க விஜயா. என்ன விஜயா ஏதாவது பேசுவ, இப்போ என்ன எதுவும் பேசாமல் இருக்க அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அதான் நீங்களே ஒரு முடிவை சொல்லிட்டீங்களே, எனக்கு இந்த கிறிஷ் இந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கலங்க, இதில் அவங்க பாட்டியும் வந்தால் பிரச்சனை வராதான்னு கேட்கும்போது, கொஞ்ச நாள் பொறுமையாரு, எப்படியோ கிறிஷோட பாட்டிக்கு உதவி செஞ்சிட்டோம், கண்டிப்பாக அவங்களுக்கு பக்கத்துல இருந்து யாராவது உதவி செஞ்சால் நல்லா இருக்கும்ல, அதான் சொன்னேன். கிறிஷும் இங்கேயே இருந்துட்டான், திடீர்னு அவன் பாட்டி வீட்டுக்கு போகிறான்னொன்னே அதை என்னால் கொஞ்சம் ஏற்றுக்க முடியல, அதனால தான் நீ பொறுமையாரு விஜயா அப்படின்னு சொல்லிடுறாங்க. விஜயாவும் அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்க உடனே முத்து ரொம்ப சந்தோஷமாக, கிறிஷ் அப்போ உன் பாட்டியை நான் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ கவலைப்படாமல் இங்கேயே இரு அப்படின்னு சொல்ல, அப்படியா முத்து மாமா, நான் கூட இங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்களோன்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், பாட்டி இங்கே வந்தால் எல்லாரும் ஒத்துமையாக ஒரே வீட்டில் இருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஆமான்னு மீனா சொல்லி கிறிஷுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. தன்னுடைய பாட்டியும் என் அம்மாவும் ஒரே வீட்டில் தான் அப்போ இருக்க போகிறாங்க அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறான் கிறிஷ். முத்து மீனா கிட்ட சொல்கிறாரு, சரி மீனா, சவாரியெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்த்து கிறிஷோட பாட்டியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பி போக, இங்கே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் விஜயாவுக்கு இது எதுவுமே பிடிக்கல. ஆனால் அந்த ரோகிணி இப்படி ஏமாத்திட்டாலே, அது மட்டும் இல்லாமல் ரோகிணி செஞ்ச பிரச்சனையே பெருசாக நிற்கிது, இதில் ரோகிணியும் வீட்டுக்கு வரவே இல்லை, என்ன நடக்குதோ இந்த வீட்டில், யாரும் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க. முத்து சவாரியெல்லாம் முடிச்சுட்டு அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே கிறிஷோட பாட்டிக்கிட்ட வந்து டாக்டர் பேசிகிட்ருக்காங்க. உடனே முத்துவும், டாக்டர் இங்கே ஃபோன் பண்ணி சொன்னாங்க, இங்கே கிறிஷோட பாட்டி நல்லா குணமாயிட்டாங்கல்ல, இவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்க, ஆமாம், இருந்தாலும் பக்கத்தில் இருந்து யாராவது பார்த்துக்கணும், சரியாக அவங்களால இப்போ எந்திரிக்கவும் முடியல, நடக்கவும் முடியல, நீங்கள் தான் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல, அதுக்காக தான் டாக்டர் நான் வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே கிறிஷோட பாட்டியும், முத்து மீனா வரலையாப்பா அப்படின்னு கேட்க, நீ என்னப்பா இங்கே கிறிஷையும் கூட்டிகிட்டு வந்திருந்தா என்னை அப்படியே எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா, உங்களால் நடக்க முடியல, நிற்க முடியல, கிறிஷை எப்படி தனியாக இருந்து பார்த்துப்பீங்க, என் அப்பா தான் எங்கள் வீட்டுக்கே உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லும்போது, இங்கே ரோகிணியோட அம்மா பேரதிர்ச்சியோட, முத்து அதெல்லாம் வேண்டாம்ப்பா, என் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிரு, எந்த பிரச்சனையும் யாருக்கும் வேண்டாம், இத்தனை நாள் என்னையும் கவனிச்சுக்கிட்டு கிறிஷையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க, இன்னும் அங்கே வந்தால் உங்கள் அம்மா என்னென்னவோ பேசுவாங்க, உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ என் அம்மா எதுவுமே பேச மாட்டாங்க, ஏன்னா வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல, என்னப்பா முத்து என்ன சொல்கிறேன்னு கேட்க, ஆமாம், எங்கள் வீட்டில் மூத்த மருமக ரோகிணி இருந்தாங்கல்ல, அதான் மனோஜோட மனைவி அப்படின்னு சொல்ல, ஆமாம், அந்த ரோகிணி பார்த்துருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா, எவ்வளோ பிரச்சனை செஞ்சு இப்போ போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க தெரியுமா அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே ரோகிணியோட அம்மா கிட்ட முத்து சொல்கிறாங்க. முத்து சொன்னதை கேட்டுட்டு ரோகிணியோட அம்மா, என்ன முத்து சொல்கிற, ரோகிணி போலீஸில் மாட்டிக்கிட்டாளா, அவளை வெளியில் கொண்டு வர முடியலையா, அந்த சிட்டிக்கிட்ட வந்து உதவி கேட்டதுனால இப்படிலாம் நடந்துருச்சா அப்படின்னு பேரதிர்ச்சியோட கேட்க, நீங்கள் ஏம்மா இவ்வளோ பதட்டமாக இருக்கிறீங்க, ரோகிணி பிரச்சனைனா நாங்கள் பார்த்துக்க போகிறோம், உங்களுக்கும் ரோகிணிக்கு தான் சம்மந்தமே இல்லையேன்னு கேட்கும்போது, என்னதான் இருந்தாலும் சம்மந்தம் இல்லைனாலும் நம்ம எல்லாரும் ஒரே சொந்தக்காரங்க மாதிரி தானப்பா, அதான் ரொம்ப பதட்டமாயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை, ஆமாம் ரோகிணி வெளியில் வந்துருவாள்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்மா, அவங்க பெரிய தப்பு செஞ்சுருக்காங்க, அதுக்காக அனுபவிக்க வேண்டாமா, அப்போ தானே அவங்க திருந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேச, உடனே யோசிக்கிறாங்க, இதுதான் சரியான சமயம், ரோகிணி செஞ்ச தப்புக்கெல்லாம் நல்லா அனுபவிச்சிட்ருக்கா, இப்போ ரோகிணி வெளியில் வரணும்னா சம்மந்தியால் தான் முடியும், விஜயா கிட்டேயும் அண்ணாமலை கிட்டேயும் உதவி கேட்டு ஏதாவது வக்கீலையாவது வர வச்சு எப்படியாவது என் பொண்ணை வந்து வர வைக்கணும் வெளியில், இல்லைனா அவள் ரொம்ப கஷ்டப்படுவாளே, அவளை பார்த்து பார்த்து நல்லபடியாக வளர்த்தேன், இப்படி ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டாளே, இதுக்காக தான் மனோஜை கல்யாணம் பண்ணணுன்னு ரோகிணி ரொம்ப அடம்பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, அவள் அந்த வீட்டில் மருமகளாக போனதுலேருந்து ரோகிணி சந்தோஷமாக வாழவே இல்லை, ஒவ்வொரு பிரச்சனையாக வந்து அவள் சொன்ன பொய்யால் தான் இப்போ இந்த நிலமையில நிற்கிறா, நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம வாழ்க்கை தான் முக்கியம்னு இங்கே கிறிஷையும் கூட்டிகிட்டு தனியாக போனாலும் நம்மளால் ரோகிணிக்கு உதவி செய்யவே முடியாது, நல்ல வேலை முத்து தம்பி வந்ததால் தான் ரோகிணி இப்படி மாட்டிக்கிட்டா அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வந்தது, அதனால் நம்ம அங்கே முத்து வீட்டுக்கே போக வேண்டிதான், ரோகிணி நல்லபடியாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம கிறிஷை கூட்டிகிட்டு தனியாக போகலாம், நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி முத்து நம்ம உங்கள் வீட்டுக்கே போகலாம், என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நீங்கள் மெதுவாக நடந்து வாங்க அப்படின்னு முத்துவும் அவரோட கார்லேயே கிறிஷோட பாட்டியை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக, அங்கே முத்துவும் கூட்டிகிட்டு வந்த உடனே இங்கே கிறிஷ் ரொம்ப சந்தோஷமாக, பாட்டி எப்படி இருக்கீங்க பாட்டி,
நீங்கள் இங்கே வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா அப்படின்னு வந்து அழ ஆரம்பிக்கிறாரு. உடனே விஜயாவும், என்ன முத்து கூப்பிட்டு வந்துட்டியா? இனி இவங்களால என்னென்ன பிரச்சனை வரப்போதோ தெரியல அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணாமலை, போதும் விஜயா, பிரச்சனை வந்ததுக்கு காரணம் நீயும் ரோகிணியும். இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? இவங்கள நம்ம நல்லா கவனிச்சு நல்லா பார்த்துக்கிட்டு அவங்க குணமான உடனே அவங்க வீட்டுக்கு அனுப்ப போகிறோம், அவ்வளவுதான். இவங்க கிட்டலாம் இப்படி பேசாத, நான் சொல்லி தான் முத்து கூட்டிகிட்டு வந்திருக்கான், புரியுதுல அப்படின்னு சொல்ல, புரியுதுங்க, ரொம்ப நல்லா புரியுது. இந்த முத்துவால் எப்படியோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. இங்கே யாருக்கும் தெரியாமல் கிறிஷ் வந்து தன்னுடைய பாட்டிக்கிட்ட அழுகிறான். அம்மாவை போலீஸ் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க, எதுக்குன்னே தெரியல பாட்டி. அது மட்டும் இல்லை, எப்படியாவது அம்மாவை நீங்கள் தான் வீட்டுக்கு வர வைக்கணும் பாட்டி. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா அழுதுகிட்டே போனாங்க தெரியுமா? அம்மா எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்கல்ல பாட்டி அப்படின்னு ரோகிணியை போலீஸ் கூட்டிகிட்டு போன விஷயத்தெல்லாம் தன்னுடைய பாட்டிக்கிட்ட சொல்லி இங்கே வந்து கிறிஷ் அழுதுகிட்டே இருக்கான். உடனே அண்ணாமலை, கிறிஷ் நாங்கள் எல்லாரும் இருக்கோம்ல, என்ன உன் பாட்டிக்கிட்ட எங்களுக்கு எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருக்க? என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, இதுவும் உங்கள் வீடு மாதிரி தான். நான் தான் முத்துக்கிட்ட சொல்லி உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னேன். எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை, ஆனால் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. முத்துவும் மீனாவும் உங்கள் கூட இருந்து உங்களை நல்லா கவனிச்சுப்பாங்க. நீங்கள் தனியாக இருந்தீங்கன்னா கிருஷியும் கவனிக்க முடியாது, சமைக்கவும் முடியாது. இப்போவே உங்களுக்கு நடக்கக்கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அதான் கொஞ்ச நாள் இங்கேயே இருங்கம்மா, எல்லாம் சரியானதுக்கப்புறமா நீங்களும் உங்கள் பேரனும் உங்கள் வீட்டுக்கே போகலாம். நான் கேட்குறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, இத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கிறீங்க. கிறிஷோட அம்மா உங்கள் பொண்ணு வெளியூரில் வேலை பார்க்குறதா சொன்னீங்களே, அவங்க உங்களை பார்க்க வரவே இல்லையா? இப்படி உங்கள் மேலேயும் அக்கறை இல்லாமல் கிறிஷ் மேலேயும் கவனமே இல்லாமல் அப்படி என்ன தான் உங்கள் பொண்ணு வேலை பார்க்குறாங்க, அப்படி சம்பாதிச்சு என்ன தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் பொண்ணோட நிலமை யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, சொல்கிறேன், ஆனால் இப்போ இல்லை, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் உங்கள் பொண்ணை பற்றிலாம் பேசலை, எதுவும் கேட்கவும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிளம்புறாரு. உடனே இங்கே கிறிஷ்கிட்ட சொல்கிறாங்க கிறிஷோட பாட்டி, நீ கவலைப்படாத, நான் தான் இங்கே வந்துட்டேன்ல, ரோகிணியை எப்படியாவது வெளியில் கொண்டு வரணுன்றதுக்காக தான், வேற வழி இல்லாமல் நானே முத்து கூட இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்ப்போம், இவங்க எல்லாரும் உதவி செஞ்சு ரோகிணியை வெளியில் கொண்டு வராங்களான்னு. இல்லைனா ரோகிணி என் பொண்ணுன்ற உண்மையை சொல்லி எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாவது ரோகிணிக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டு ரோகிணியை நான் எப்படியாவது வெளியில் கொண்டு வருவேன். இல்லைனா நானே ஒரு முடிவெடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாட்டி எனக்கு அம்மா வரணும் பாட்டி, அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு பாட்டி அப்படின்னு கிறிஷ் அழுதுட்ருக்க, இங்கே வந்து ரோகிணியோட அம்மாவும் ஆறுதலாக கிறிஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜ் கண்டிப்பாக கடைக்கு போகணுன்னு விஜயா சொன்னதால் தன்னுடைய பிஸ்னஸை கவனிக்கிறதுக்காக தன்னுடைய கடைக்கு போகிற மனோஜால் அங்கே எந்த வேலையவும் சரியாக செய்ய முடியல. ரொம்ப மனசு வேதனையோடு உட்காந்துட்ருக்காரு. அந்த சமயம் அங்கே வந்த கஸ்டமரில் மனோஜை தெரிஞ்சவர் வந்து மனோஜ் கிட்ட பேசுகிறாரு. என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய கடையோட ஓனராக இருக்கீங்க, ஆனால் ரோகிணி இப்படி செஞ்சுட்டாங்களேன்னு சொல்ல, என்ன செஞ்சா ரோகிணி, நீங்கள் எதுக்கு ரோகிணியை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, வேறு ஒன்றும் இல்லை சார், உங்கள் மனைவி ரோகிணி ஏதோ பெரிய தப்பு செஞ்சுட்டாங்கன்னு போலீஸ் வீடு தேடி வந்து அவங்கள வெளுத்து வாங்கி கூட்டிகிட்டு போயிட்டாங்களாமே, அதுவும் சிட்டி கூட சேர்ந்து நிறையா பிரச்சனையெல்லாம் செஞ்சுருக்காங்க போல். உங்கள் வீட்டு மருமகளாக இருந்துட்டு ரோகிணி இப்படிலாம் செஞ்சுருக்கலாமா? இது எங்களுக்கு மட்டும் இல்லை சார், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன, யாரும் வந்து கேள்வி கேட்கல. ஆனால் ரோகிணி செஞ்சது தப்பு தானே அப்படின்னு சொல்லும்போது பதில் பேச முடியாத மனோஜ் அவமானப்பட்டு நிற்கிறாரு. கஸ்டமராக வரவங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் ரோகிணி செஞ்சது தப்புன்னு கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன செய்கிறது? ரோகிணியை முதல்ல எப்படியாவது வெளியில் கொண்டு வரணும்னு நினச்சாலும் வீட்லேயும் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு யோசனை பண்ணுற மனோஜ் கடையில் இருந்து வேலையை செய்ய முடியாமல் உடனே வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. அங்கே அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்குறாரு. என்னப்பா இது, இன்னும் ரோகிணி எத்தனை நாள் தான் அங்கேயே இருக்கணும்? அவள் செஞ்சது தப்பு தான், அதுக்காக மன்னிப்பு கேட்டுட்டா. நாம தானப்பா ரோகிணியோட குடும்பம், அவளுக்கு உதவி செஞ்சு கூட்டிகிட்டு வர வேண்டாமான்னு சொல்ல, உடனே அண்ணாமலையும் அதுக்கு தானே மனோஜ் போய் பேசணும், ஆனால் ரோகிணி செஞ்சது சாதாரண தப்பா என்ன? எந்த தப்பும் செய்யாத முத்துவை போலீஸ் கூட்டிகிட்டு போகும்போது கூட ரோகிணி அமைதியாக தானே இருந்தா? யாருக்காவது சப்போர்ட் பண்ணி பேசினாளா? இல்லை இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு ரோகிணி செஞ்ச தப்பை ஒத்துக்கிட்டாளா? ரோகிணி வாழ்க்கையில் மட்டும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஆனால் மற்றவங்க என்ன அவமானப்பட்டாலும் பரவாயில்லன்னு ரோகிணி அமைதியாக தானே இருந்தா? ரோகிணிக்கு என்னென்ன உதவி செய்வ? ரோகிணி செஞ்சது எல்லாமே தப்பு. எவ்வளோ பொய் சொல்லி இந்த குடும்பத்தை ஏமாத்திருக்கா. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னா, அந்த உண்மையை கண்டுபிடிச்சி இனி இந்த பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு தானே இந்த வீட்டிலேயே இருந்தா. அப்புறம் அவள் என்னெல்லாம் பொய் சொன்னான்னு உனக்கு தெரியாதா? நம்ம குடும்பத்தை எப்படிலாம் ஏமாத்துறான்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்க, இதெல்லாம் பார்த்துட்ருக்க ரோகிணியோட அம்மாவால் தாங்கிக்கவே முடியல.
என் பொண்ணை இவங்க எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்க. ஏன்னா அவள் அவ்வளோ பொய் சொல்லியிருக்கா. இப்போ அண்ணாமலை அண்ணன் கூட ரொம்ப கோவமாக பேசுகிறாருன்னா அதுக்கு காரணம் ரோகிணி சொன்ன பொய் தான். இனியும் பொறுமையாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு உண்மையை சொல்லி ரோகிணியை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினச்ச ரோகிணியோட அம்மா மெதுவாக எந்திரிச்சு இங்கே அண்ணாமலை கிட்ட பேச போகிறாங்க. சம்மந்தி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா என்ன பார்த்து சம்மந்தின்னு சொல்கிறீங்கன்னு கேட்க, உடனே விஜயா பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க. ஆமாங்க, இவங்களை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சா இப்படி தான் பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க விஜயா. மீனா, முத்து, ரவின்னு எல்லாரும் வந்து நிற்கும்போது, ரோகிணி என் பொண்ணுண்ணா, நீங்கள் தானே என் சம்மந்தி. மனோஜ் தம்பி சொல்கிறது சரிதான். என் பொண்ணு பெரிய தப்பெல்லாம் செஞ்சுருக்கா, பொய் சொல்லி ஏமாத்திருக்கா. அதுக்காக அவளை அப்படியே விட்டுறதா? நான் இனியும் உண்மையை மறைக்கக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட ரோகிணிக்காக மன்னிப்பு கேட்கலான்னு வந்து நிற்கிறேன்னு அழுதுகிட்டே, ரோகிணிக்காகவும் ரோகிணியை காப்பாற்றுறதுக்காகவும் ரோகிணியோட அம்மா வேற வழி இல்லாமல் ரோகிணியை வெளியில் கொண்டு வரணும்னு தன்னை பற்றின உண்மையை மட்டும் இல்லாமல் ரோகிணி என்னெல்லாம் உண்மையை மறைச்சி எந்த உண்மை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாங்களோ எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே முத்துவும், என்ன சொல்கிறீங்க, நீங்கள் கிறிஷோட பாட்டி தானே அப்படின்னு கேட்க, ஆமாம், கிறிஷோட அம்மா ரோகிணி தான். நான் இங்கே வந்து கிறிஷுக்கு பாட்டினா ரோகிணியோட அம்மா அப்படின்னு சொல்ல, இந்த உண்மையை இத்தனை நாள் நீங்கள் ஏன் சொல்லாமல் இருந்தீங்க, நீங்கள் சொல்கிறத நம்பலாமா அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் முத்து தம்பி உண்மையை மறைக்கணும், இனியும் உண்மையை மறைச்சி என்ன பிரயோஜனம் இருக்குது, என் பொண்ணை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அவள் சொன்ன பொய்க்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அதுக்காக அவள் வெளியில் வராமல் இருக்கிறா. அவள் அங்கே என்ன கஷ்டப்படுறாளோ தெரியல, என்னால் தாங்கிக்க முடியல. இல்லை என்னையாவது அங்கே கூட்டிகிட்டு போங்க, நான் என் பொண்ணுக்காக பேசி என் பொண்ணை வெளியில் கொண்டு வரேன். என் பொண்ணு ரொம்ப பாவம் அப்படின்னு அழுகிறாங்க. விஜயா தாங்கிக்க முடியாமல் கிறிஷோட பாட்டியை வெளுத்து வாங்குறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அப்போ இந்த ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கான்னு கேட்க, கல்யாணம் ஆயிருக்கு. ஆனால் இந்த உண்மை யாருக்கும் தெரிஞ்சா, அதுவும் மனோஜுக்கு தெரிஞ்சா இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு ரோகிணி நிறைய பொய்யெல்லாம் மறைச்சிட்டா. அதான் அவளுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி, ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, கிறிஷ் தான் ரோகிணியோட பையன், நான் தான் ரோகிணியோட அம்மான்னு சொல்லி எல்லா உண்மையும் ஒவ்வொன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி எதுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்சாங்க, ஏன் பொய் சொன்னாங்கன்னு ஒவ்வொன்றையும் சொல்லி இங்கே வந்து மன்னிப்பும் கேட்குறாங்க ரோகிணிக்காக. உடனே அண்ணாமலை, பாத்தியா விஜயா, ஆசாசையாக மனோஜுக்கு இப்படிப்பட்ட மருமக தான் வரணும், பணக்கார வீட்டு பொண்ணு ரோகிணி அப்படின்னு நீ கல்யாணம் பண்ணி வச்சியே. தனக்கு அம்மாவே இல்லைன்னு பொய் சொன்ன ரோகிணி இப்போ ரோகிணிக்காக அவங்க அம்மா தான் வந்து அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்குறாங்க. இப்படி இல்லாமல் யாராவது பொய் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? எனக்கு உண்மையாகவே ரோகிணி மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரணுன்ற எண்ணமே இல்லை. ஏற்கனவே ரோகிணி செஞ்ச தப்புக்கு என்னால் ரோகிணியை மன்னிக்கவே முடியல. இதில் வேற பாரு, அவள் எவ்வளோ பெரிய பொய்யெல்லாம் மறைச்சிருக்கா. இதுக்கு மேலே என்ன விஜயா நீ முடிவெடுக்க போகிறேன்னு சொல்ல, ஏங்க, ரோகிணியோட அம்மா வேணும்னா ரோகிணியை வந்து காப்பாற்றட்டும், அங்கே போலீஸ்கிட்ட போய் பேசட்டும், சப்போர்ட் பண்ணட்டும். ஆனால் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்ச ரோகிணி மறுபடியும் நம்ம வீட்டுக்கெலாம் வரக்கூடாதுங்க. அவள் வந்தால் கண்டிப்பாக மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழவும் கூடாது. ரோகிணி ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குன்ற உண்மையை மறைச்சால, அப்புறம் எப்படி மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து அவள் வாழ்வா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் அவள் என்ன வேணாலும் பொய் சொல்லுவாங்க நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு. முதல்ல ரோகிணியோட அம்மாவையும் ரோகிணியோட பையனையும் இங்கேருந்து அனுப்புங்க. போதும், இவங்களை எதுக்கு நம்ம கவனிக்கணும்? இனி இந்த ரோகிணி நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமகன்ற உரிமையோட இங்கே வரவே கூடாது. இவங்க 2 பேரையும் முதல்ல வெளியில் அனுப்பிடுங்க. அப்போ தான் நிம்மதியாக இருக்க முடியும். பாத்தியா மனோஜ், இப்போ கூட நீ அந்த ரோகிணியை விட்டு கொடுக்காம எவ்வளோ சப்போர்ட் பண்ண. ஆனால் அந்த ரோகிணி என்னெல்லாம் செஞ்சுருக்கா பாரு. எனக்கு சொல்லப்போனால் இந்த முத்துவையும் மீனாவையும் கண்டுக்காமல் அவமானப்படுத்துனேன். இப்போ தான் முத்து மீனாவோட அருமை பெருமையே எனக்கு தெரியுது. பணம் தான் முக்கியம்னு நினச்சல, அதான் அந்த ரோகிணி ஏமாத்திட்டா. பணம் முக்கியமே இல்லை, நல்ல பொறுப்பான குணம்தான் முக்கியம்னு மீனாவும் முத்துவும் நிரூபிச்சிட்டாங்க அப்படின்னு ரோகிணி செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி கண் கலங்கி நிற்கிறாங்க விஜயா. உடனே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு உதவி கேட்குறாங்க ரோகிணியோட அம்மா. உடனே முத்து சொல்கிறாரு, அந்த சிட்டி கூட சேர்ந்து என்னென்னவோ இந்த ரோகிணி திட்டம் போட்டு எல்லாரும் ஏமாத்திருக்காங்க. இதில் எனக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படிப்பட்ட ரோகிணிக்கு நான் உதவி செய்யணுமா? உங்கள் பொண்ணுன்றதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. இப்போ அதனால் உண்மையை சொன்னீங்க, இல்லைன்னா நீங்களும் உண்மையை சொல்லியிருக்க மாட்டீங்கல்ல. வேணும்னா நீங்களே அந்த ரோகிணியை காப்பாற்றலாம், இல்லை போய் பேசி சமாளித்து ரோகிணியை வெளியில் கூட்டிகிட்டு வாங்க. ஆனால் தப்பு செஞ்சு எங்கள் குடும்பத்தை ஏமாத்தின ரோகிணி இனி இந்த பக்கம் வந்தால் நான்லாம் சும்மா இருக்க மாட்டேன்னு முத்து ரொம்ப கோபமாக பேச, உடனே மனோஜ், நான் கூட ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணேன், ஆனால் இனி அந்த ரோகிணி என் வாழ்க்கையில் எனக்கு வேண்டவே வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணு தானே ரோகிணி, இங்கே ரோகிணியோட பையன் தானே இந்த கிறிஷு, நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்காதீங்க, போய் உங்கள் பொண்ணை எப்படியாவது பேசி வெளியில் கொண்டு வாங்க. ஆனால் ரோகிணிக்கிட்ட சொல்லிடுங்க, மனோஜை மறந்துடுற ரோகிணி, இனி என்ன ஆனாலும் சரி. மனோஜ் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு, அந்த வீட்டு பக்கம் ரோகிணி வந்தால்
இங்கே ரோகிணி செஞ்ச தப்பெல்லாம் சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு நான் சொன்னதை உங்கள் பொண்ணுக்கிட்ட போய் சொல்லிடுங்க அப்படின்னு மனோஜ் சொன்னதை கேட்டுட்டு என்ன செய்யன்னு தெரியாமல் இங்கே வந்து ரோகிணியோட அம்மாவும் கிறிஷும் உண்மையெல்லாம் சொல்லி யாராவது நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சா இவங்க எல்லாரும் ரோகிணி மேலே இன்னும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்களே, நான் எடுத்த முடிவு பெரிய தப்பு தான் போல, நான் ரோகிணியை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம் போலையே அப்படின்னு அவமானப்பட்டு நிற்கிறாங்க ரோகிணியோட அம்மா. ரோகிணி செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டாலும் இவங்க யாரும் ரோகிணியை மன்னிக்க தயாராகவே இல்லை. இதுக்கு மேலே நாம் இவங்க கிட்ட உதவி கேட்டும் எந்த பிரயோஜனமும் இல்லை போல. அண்ணாமலை அண்ணன், இங்கே விஜயானி எல்லாரும் ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. மனோஜ் நீ ரோகிணி கூட நான் வாழவே மாட்டேன்னு ஒரு முடிவெடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி ரோகிணிக்காக ரோகிணியோட அம்மா கண் கலங்கி நிற்கிறாங்க. வேற வழி இல்லாமல் விஜயா வீட்டில் உள்ள எல்லாரும் கேள்வி கேட்க பதில் பேச முடியாமல் கிறிஷையும் கூட்டிட்டு அவமானப்பட்டு அங்கே விஜயா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க ரோகிணியோட அம்மா. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியை பார்க்கறதுக்காக போலீஸ்கிட்ட பேச ரோகிணியோட அம்மா கிறிஷை கூட்டிகிட்டு போக அங்கே ரோகிணியோட அம்மா வரதை பார்த்துட்டு ரோகிணி பேரதிர்ச்சியோடு நிற்கும் போது தான் அங்கே நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உனக்காக சம்மந்திக்கிட்ட மன்னிப்பு கேட்டு உன்னை எப்படியாவது வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சி உண்மை எல்லாத்தையும் சொன்ன ரோகிணி. ஆனால் அவங்க யாரும் ஏற்றுக்க தயாராக இல்லை. நீ இனி அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு உன் மாமியார், அங்கே அண்ணாமலை அண்ணன், மனோஜ்னு எல்லாருமே முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல என்னை பற்றின உண்மையை சொல்லிட்டீங்களா அப்படின்னு கேட்க எனக்கு வேற வழி தெரியலடி. உன்னை பற்றின உண்மையை சொல்லி நான் மன்னிப்பு கேட்டால் எல்லாரும் மனசு மாறி உனக்காக உதவி செய்ய இங்கே வருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் உண்மையை சொன்னதுக்கப்புறமா தான் அவங்க எல்லாருக்கும் உன் மேலே ரொம்ப கோவம் வந்துருச்சு. இனி அந்த வீட்டுக்கு நீ மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து வாழ போகவே முடியாது போல. நான் செஞ்சது பெரிய தப்பு தான் ரோகிணி அப்படின்னு அழுகிறாங்க ரோகிணியோட அம்மா. அம்மா, நீ ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு இங்கே வந்திருக்கிறியா? இதுக்கு நீ அந்த வீட்டுக்கு போகாமே இருந்திருக்கலாமே. நீ இப்படி என்னை மாட்டி விடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இனி எப்படிம்மா என் மாமியார் முகத்துலையும் மனோஜ் முகத்துலையும் நான் முழிக்க முடியும்? அதுலேயும் அண்ணாமலை மாமா என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. நீயே எனக்கு பெரிய பிரச்சனை செஞ்சிட்டியேம்மா அப்படின்னு ஏற்கனவே போலீஸில் வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி தன்னுடைய அம்மாவாலேயே உண்மையெல்லாம் இங்கே விஜயா வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதால இனி கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு போக முடியாத நிலைமை எனக்கு வந்துருச்சு. மீனா முத்துவை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. இனி அந்த விஜயா வீட்டில் உள்ள யாரும் எனக்கு உதவி செய்ய வரவும் மாட்டாங்க. இங்கேருந்து நான் வெளியில் போகவும் முடியாது. என் அம்மா, என் பையன், இவங்க 2 பேரும் என்னை இப்படி வசமாக மாட்டி விட்டுட்டு இங்கே வந்து நிற்கிறாங்களே. என்னுடைய நிலைமை என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு இங்கே வந்து ரோகிணியோட அம்மா வந்து உண்மை எல்லாத்தையும் சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி என்ன செய்யன்னு தெரியாமல் ரொம்பவே அவமானப்பட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. ரோகிணியோட அம்மா இங்கே வேற வழி இல்லாமல் உண்மையை சொன்னதுனால ரோகிணி என்னெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கன்னு இங்கே மனோஜுக்கு தெரிய வந்ததால் இனி அந்த ரோகிணி எனக்கு மனைவியே இல்லை. இந்த வீட்டு பக்கம் ரோகிணி வரவே கூடாது. ரோகிணிக்கு நான் இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். இனி ரோகிணியை நான் கண்டுக்க போகிறதே இல்லை அப்படின்னு ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்ச மனோஜ் ரோகிணி மேலே ரொம்பவே கோவத்தில் இருக்காரு.